السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: أكرموا أولادكم وأحسنوا أدبكم، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி அன்று இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. எதிர்கால இந்தியாவின் அடித்தளமாக குழந்தைகளை கருதினார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு பல்வேறு தரப்பட்ட நடவடிக்கைகளை ஜவஹர்லால் நேரு எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், எவ்வளவு தூரம் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை முன்னெடுப்பதில் மிக முக்கியம் வாய்ந்த நபராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய பிறந்த நாளையே குழந்தைகள் மீது அதிகம் அன்பு கொண்ட ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளையே குழந்தைகள் தினமாக இந்தியாவிலே ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி இருக்கிறது. ஷரியத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை பற்றியும் குழந்தைகளின் வளர்ப்பு முறைகளை பற்றியும் எதற்காக நாம் குழந்தை பெற்றெடுக்கிறோம் என்பதை பற்றியும் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிய்யத்து அவசியம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல எண்ணம், நிய்யத் என்று சொன்னால் எண்ணம் முக்கியம். ஒரு செயலை செய்ய போவதற்கு முன்பாக எண்ணம் என்பது அவசியம். அதே போன்றுதான் நாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம். எந்த நிய்யத்தில் பெற்றெடுக்கிறோம்? நம்மிடத்தில் நிய்யத்து இருக்கிறதா? எந்த ஒரு வேலைக்குமே நிய்யத்து வேண்டும் அல்லவா? நிய்யத்தை பொறுத்துதானே அந்த வேலையினுடைய மதிப்பும் கூடுதலாக இருக்கும் என்பதை கவனித்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பிள்ளைகள் பெற்றெடுக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன? இந்த வார ஜும்மாவிலே பிள்ளைகள் எதற்கு என்ற கேள்வியை தலைப்பாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிள்ளைகள் எதற்கு என்று ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்போமையானால் பதிலாக இப்படி வரக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகள் அந்தஸ்திற்குரிய அடையாளமாக இருக்கிறது. பிள்ளைகள் நமக்கு உதவுவார்கள் என்பதற்காகவா? இரண்டு எண்ணமும் சரிதான்.
நம்முடைய அந்தஸ்துக்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கிறார்கள். நமக்கு உதவி செய்வதற்கும் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரமான பொருட்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த கருத்தை மறுக்கவில்லை. பிள்ளைகள் நமக்கு உதவுவார்கள், பிள்ளைகள் நமக்கு அந்தஸ்துக்கு அடையாளமானவர்கள், மாற்று கருத்தல்ல. ஆனால் நம்முடைய நியத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மதிப்புக்குரியதாக ஆக்கிய விஷயத்தில் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அடிக்கடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்று பேசப்படும் பொழுது அவர்களுடைய குடும்பம் சார்ந்து தான் நாம் பேசுகிறோம், அவர்கள் பிள்ளைகள் சார்ந்து பேசுகிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நேரத்தில் கட்டுப்பட்ட விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். கஅபத்துல்லாவை கட்டும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து தான் கட்டினார்கள். ஒரு தந்தை பிள்ளைக்கு உதவியாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், தந்தைக்கு உதவியாக இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளை தனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு தந்தையினுடைய எண்ணமும் அதுதான். நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கும், என்னுடைய பிள்ளை எனக்கு உதவுவான், அவன் என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருப்பான், என்னுடைய அந்தஸ்துக்கு காரணமாக இருப்பான் என்ற எண்ணம் வைப்பதை ஷரியத் ஆதரிக்கிறது, தவறல்ல. அதே நேரத்தில் நம்முடைய நியத் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனம் சொல்லித்தரும், ஹதீஸுகள் சொல்லும், நம்முடைய பிள்ளைகள் நாம் மௌத்தானதற்கு பிறகு நமக்காகவே நீ துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கண்குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரையச்சம் உடைய பிள்ளைகளாக, இரையச்சத்திற்கே முன்மாதிரியாக இரையச்சம் உடைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பல சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைகளை நம்பாமலோ அல்லது சட்ட செய்யாமலோ அவமதிப்பது தான் பிள்ளைகள் சீர்கெடுவதற்கு காரணமாக இருக்கிறது. யூசுப் நபியுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை காட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக என்ன செய்வாங்க, தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்பாங்க. தந்தையை, நான் தம்பியை நாங்கள் கூட்டிட்டு போறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன்மார்கள், சகோதரர்கள், தந்தையை நாங்கள் தம்பியை கூட்டிட்டு போறோம், விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறோம். அவருடைய நோக்கம் வேறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குர்ஆன்ல வருது, வ அகாஃபு அன் யஅகுல் திபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல ஓநாய் வந்து பிடிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் அனுப்பி வைப்பார்கள். சில நேரங்களில் பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பாமலும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யாமல் விட்டு விடக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் யோசனை செஞ்சு கேட்டாங்க. அவங்க பெரிய நாடகம் நடத்தினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை ஓனாய் என்ன செஞ்சிருச்சு, தூக்கி விட்டு சென்றது அப்படின்னு பெரிய நாடகம் நடத்தினாங்க. அதெல்லாம் குர்ஆன்ல வருது. அந்த விஷயத்தை முதலில் சொன்னதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்க தம்பியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க, ஓனாய் ஏதாவது கடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு என்ன செய்யறது அப்படின்னு நான் பயப்படுறேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல வந்து சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் முற்றிலுமாக மறுக்கக்கூடாது என்பதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நம்ம விளங்குகிறது. அனுப்பிச்சு வச்சாங்க யூசுப் நபியை, போயிட்டு வாங்க அப்படின்னு. அல்லாஹுடைய நாட்டம், மறைவான விஷயத்தை அல்லாஹ் தான் அறிந்தவன். அதனால்தான் யூசுப் நபி அவர்களே இப்படியெல்லாம் மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்ற ரீதியில அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினான். பெண் பிள்ளைகள் நியாயமின்றி சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடாது. பெண் பிள்ளைகளை கவனத்தோடு நம்ம வளர்க்கணும். பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனத்தோடு வளர்க்க வேண்டிய காலகட்டம் இது. அதே நேரத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகளை சந்தேக கண் கொண்டு பார்ப்போமையானால் பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள்,
ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை சந்தேக கண் கொண்டு பார்ப்பாரையானால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகா, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் இப்படி சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்களே என்று மனம் நொந்து போகிறாள். ஆகையினால நம்பணும், கொஞ்சம் என்ன செய்யணும், கவனத்தோடு இருக்கணும். பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களை வளர்ப்பதற்கும் அல்லாஹ் ஒரு நோக்கத்தை கற்றுத்தருகிறான். இந்த ஜும்மாவில் சிந்திக்கக்கூடிய செய்தியே அதுதான். நாம் ஏன் பிள்ளையை பெற்றுக்கிறோம், பிள்ளைகள் எதற்காக, பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கான நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சந்ததிகளை கண் குளிர்ச்சி தரக்கூடிய சந்ததிகளாக பிள்ளைகளாக நீ ஆக்குவாயாக. முத்தகீன்களுக்கே இறையச்சம் உடையவர்களுக்கே நீ இமாமாக தலைவராக முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்று துவா செய்யக்கூடியவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய பிள்ளைகள் எதற்காக என்ன நோக்கம் என்பதை விவரிக்கிறான். கண் குளிர்ச்சி தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், முத்தகீன இமாமா, இறையச்சம் உடைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இமாம்னா என்னது? தலைவர். முன்மாதிரியாக நம்முடைய பிள்ளையின் மூலமாக ஒரு சமுதாயமே இறையச்சம் உடைய சமுதாயமாக உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட எனக்கு சந்ததியினரையாக, அப்படிப்பட்ட மனைவி மக்களாக எங்களுக்கு தருவாயாக, ஆக்குவாயாக என்று துவா செய்வார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண் குளிர்ச்சி. சில பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படித்தவர்களாக இருக்க வேண்டும், நாகரீக வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் கிராமத்திலே வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பிள்ளை நகரத்திலே வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளை உயர்ந்த பதவியிலே இருக்க வேண்டும், உயர்ந்த சம்பளம் வாங்க வேண்டும், உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சாதாரண வசதியில் உள்ள பெற்றோர்கள் கூட பள்ளிக்கூடத்திலிருந்து, கல்லூரிகளிலிருந்து, உயர்தரமான பள்ளிக்கூடங்கள், உயர்தரமான காலேஜுகள் தேடி திரிந்து சீட்டு வாங்கி அலைந்து கடைசியில் கல்லூரி முடித்ததற்கு பிறகும் தன்னுடைய பிள்ளையை வேலை வாய்ப்புக்காக வேண்டி, விசாவுக்காக வேண்டி அலைந்து வெளிநாடுகளுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெளிநாடுகளில் அனுப்பி வைக்கிறார்கள் பெற்றோர்கள். இந்த பிள்ளைகள் கண் குளிர்ச்சி தருகிறார்களா என்ற கேள்விக்கு நாம் விடை காணுவோமே, ஆனால் மிக மிக குறைவு. நல்லா படிச்சு நல்லா படிக்க வச்சோம், படிச்சாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, யூஎஸ் போயிட்டாங்க, யூகே போயிட்டாங்க, பிள்ளைகள் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. தாயும் தந்தையும் வயதானதற்கு பிறகு சிரமப்படுகிறார்கள். ஊர்களே பிள்ளைகள் பார்ப்பது கிடையாது. வயதானதற்கு பிறகு நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை பக்கத்தில் இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே, என்னை கவனித்துக் கொள்ள ஆள் இல்லையே. பிள்ளை என்ன இங்க இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், லண்டன்ல இருக்கும், உயர்ந்த பதவியில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி கிடைத்து விட்டதா? உயர்ந்த படிப்புகளை படிக்க வைத்தார்கள், ஆனா கண் குளிர்ச்சி கிடைக்கல. காரணம், அவர்களால் இங்கே வர முடியாது. பெற்றோர்கள் போற்றப்படக்கூடியவர்கள். எனக்கு தெரிந்த இந்த நபர்கள் இருக்கிறார்கள், படிச்சுட்டு நல்லா படிக்க வச்சாங்க. ஒரு பையனை, ஒரே பையன் தான் குடும்பத்துக்கு, நல்லா படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார். தந்தையும் இறந்து விட்டார், தாய் மட்டும்தான். பிள்ளை கூட திருமணம் செய்துவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டது. தாய் மட்டும் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். பார்க்கிற சரியா பார்க்க முடியல, பார்க்கன்னு சொன்னா கூட வர்றதில்லை. எத்தனையோ லட்சங்கள் சம்பளம் வாங்குகிறார், தாய்க்கு குறைந்தபட்ச அமௌண்ட் தான் அனுப்புறாரு. தாய் கொஞ்சம் கூட காசு கேட்டா கூட நீங்க ஒரு ஆள் தானே, உங்களுக்கு போதுமானது என்று சொல்லி விடுக்கிறான். அனுபவித்த உண்மை செய்தி இது. இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் நாளை அவர்கள் உருவானதற்கு பிறகு பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடியவராக இருக்கிறார்களா என்று பார்ப்போமையானால் கிடையாது. அப்ப நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக ஆக வேண்டும். மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா
வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனிதன் எல்லாத்துக்கும் முதன்மையாக மகிழ்ச்சியை, அமைதியை, நிம்மதியை தான் விரும்புகிறான். பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. பொருளாதாரம் நிறைவு, எல்லா வசதிகளும் நிறைவு, மனதிலே நிம்மதி இல்லை. அதனால்தான் மகிழ்ச்சிங்கிறது முக்கியம். கண் குளிர்ச்சினா என்ன? சந்தோஷமா இருக்கிறது தான். பிள்ளைகளை பார்த்தால் கண் குளிர்ச்சி, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தை நினைத்து கண் குளிர்ச்சி. அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், பெரிய உயர் பதவிகளில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட, இருக்கலாம் தவறல்ல, படிக்க வைப்பதும் உயர் பதவிகளே இருப்பதற்காக ஆசைப்படும் தவறல்ல. அதோடு சேர்த்து பிள்ளைகள் கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்க துஆவை கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அடிக்கடி இந்த துஆ ஓதிக்கிட்டு தான் வர்றோம். இஷாவுக்கு பிறகு நம்ம ஓதுறோம், அடிக்கடி ஓதுறோம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எல்லோரும் மனனம் செய்து ஓத வேண்டிய துஆ, குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக ஓத வேண்டிய துஆ இது. அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். ஃபிரௌனுடைய காலத்துல ஜோசியர்கள் சொன்னார்கள், உம்முடைய ஆட்சி கவிழப் போகிறது, ஒரே ஒரு ஆண் குழந்தை, உன்னுடைய ஆட்சி கவிழப் போகிறது. ஃபிரௌன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் கொன்று குவித்தான். குழந்தைகளை கொண்டான், பிறந்த குழந்தைகளை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் பிறப்பதற்கு வாய்ப்பளிக்கிறான். நாம் நினைக்க கூடாது, சிரமமான காலகட்டம், இந்த வேலை நடந்துருமா, ரொம்ப சிரமமா இருக்கு, இந்த வேலை நடந்துருமா. சிரமமான கஷ்டமான காலகட்டத்திலே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக முக்கியமான விஷயங்களை நடத்தி இருக்கிறான். ஃபிரௌன் எல்லாத்தையும் கொன்றுகிட்டு இருக்கான், எல்லா குழந்தைகளையும் கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மூசா நபி பிறக்கிறார்கள். மூசா நபி பிறந்ததற்கு பிறகு மூசா நபியை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, தன்னுடைய தாயிடத்திலே, மூசா நபியுடைய தாயிடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான், வ அவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லஇ ஃப இதா கிஃப்தி அலைகி. மூசா நபியுடைய தாயிடம் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நீங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுங்க, உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த நைல் நதியில் அதை போட்டு அனுப்பிச்சிருங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மூசா நபியுடைய தாயார் ஒரு பெட்டியில என்ன செஞ்சாங்க, மூசா நபி குழந்தையா இருக்கும் அந்த குழந்தையை நைல் நதியில போட்டாங்க. காரணம் என்ன? ஃபிரௌனுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். அந்த மனம், தாயுடைய மனம் எவ்வளவு துடித்திருக்கும். இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளை எங்காவது இருந்து உயிர் பிழைத்துக் கொள்ளட்டும், இந்த ஒரு உணர்வு தாய்க்கு தவிர யாருக்கும் வராது. தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருந்தா போதும். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நைல் நதியில போடுங்க, இன்னா ராதுஹு இலைக், நான் திருப்பி தருவேன்டான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. நைல் நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த பெட்டியில குழந்தையை தூக்கி போட்டோன்னு அது அப்படியே கடந்து வருது, ஃபிரௌனுடைய மாளிகைக்கு அருகாமையில் வருது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க. யார் கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தானோ அப்படிப்பட்ட கொடியவனிடத்திலேயே மூசா நபி போய் சென்றடைகிறார். குழந்தை செல்கிறது. மூசா நபியினுடைய மனைவி ஆசியா அம்மையாருடைய கைகளுக்கு குழந்தை வருகிறது. எடுத்து பார்த்து விட்டு ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாங்க, ஆசியா அம்மா, இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குமே. ஃபிரௌன் சொல்றாங்க, குர்ரத்து ஐனுல் லக், கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளையாக இருக்குமே. அஸா ஐயன்ஃபஅனா வ நத்தகிதஹு வலதா, இந்த குழந்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாமே, பிரயோஜனம் தரக்கூடிய பிள்ளையாக இருக்கும், நம்ம எடுத்து வளர்க்கலாம்னு சொன்னாங்க. அதற்கு ஃபிரௌன் பதில் பேசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் நம்ம பதில் பேசக்கூடாது. நமது பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட பதில் பேசக்கூடாது. ஃபிரௌன் அப்படியே அமைதியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஃபிரௌன் பதில் சொன்னா, நீ வேணா அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்க, உனக்கு வேணா பிரயோஜனம் தரும், எனக்கு பிரயோஜனம் தராதுன்னு தான் ஃபிரௌன். ஒரு கால் தஃசீரில் எழுதுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ஒரு கால் ஃபிரௌன் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த மூசா நபியின் மூலமாக ஃபிரௌனுக்கும் ஹிதாயத்து கிடைத்திருக்கும்.
அப்ப ஆசியா அம்மை எடுத்தாங்க, ஆவலா எடுத்தாங்க. எடுக்கும் போது சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தையாக இருக்கும். உண்மையிலே மூசா நபி கண் குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தையாக ஆசியா அம்மையாவுக்கு இருந்தார்கள். ஃபிரௌனுக்கு கிடையாது. ஃபிரௌனுக்கு எதிரியா தான் இருந்தாங்க. விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நான் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தையாக இருக்கும். தக்குவா இறையச்ச உம்முடைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முன்னோர்கள் அவருடைய பெற்றோர்கள் எப்படி சிறுபிராயத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, சஹல் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியவங்க அவங்க சொல்றாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது என்னுடைய தாய் எனக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அல்லாஹ்வை பத்தி. அல்லாஹு ஹாலிருஹு, அல்லாஹு நாலிருஹு, அல்லாஹு ஷாஹிதுஹு, அல்லாஹு மஅஹு. அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் உன்னோட இருக்கிறான். அதனால அல்லாஹ்ட்ட பயத்தோடு நடந்துக்கிறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சஹல் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு சிறுபிராயத்தில் இந்த விஷயம் விளங்கல, சும்மா சொல்லி கொடுக்கறதான வார்த்தைகளை. நான் பெரியவனாக பிறகு இதனுடைய நான் அர்த்தத்தை விளங்கினேன். அல்லாஹ் உன்னை எல்லா நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நீ தீமை செய்யக்கூடாது என்ற ரீதியிலே என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு தாய் மிக முக்கியம். தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்தின் மூலமாக, அந்த கட்டுப்பாடுகளின் மூலமாகத்தான் குழந்தை சரியான பிள்ளைகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை யார் சிறந்த குடும்பமாக முன்மாதிரியாக வைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்ய முடியும். நாம் நினைக்கிறோம் சமுதாய சேவை, சமுதாயத்தை முன்னிறுத்த வேண்டும், சமுதாய பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், சமுதாயம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் சமுதாய பணியாக விட அதைவிட முதன்மையாக குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளையும் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய அண்ணன் தம்பிகளும் நம்முடைய அக்கா தங்கையும் சரியாகிவிட்டால், ஒவ்வொரு குடும்பமும் இப்படி சரியாகிவிட்டால் சமுதாயம் சீரேறு என்பது வரவே வராது. தாய் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியம் பிள்ளைகளுக்கு. சில பேர் சொல்றாங்க, சில பெற்றோர்கள், எங்களோட இருக்கும் போது எங்க பிள்ளை நல்லா தான் இருக்கிறான், ஆனா எங்களை விட்டு வெளியில போயிட்டா தான் எல்லா சேட்டையும் பண்றான், எல்லா விதமான பழக்க வழக்கம் அவங்கள்ட்ட வெளியில தான் இருக்குது. உண்மையில் ஒரு தாய் ஊட்டக்கூடிய சரியான பாதை அவருடைய கவனத்தில் இருந்து கொண்டே இருக்கும். காலம் காலமாக கேட்ட ஒரு வரலாற்றை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு. ஒரு நேரத்தில் அவர்கள் திருடர்களுக்கு மத்தியிலே பிடிபடுகிறார்கள். திருடன் விசாரிக்கிறான். அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறுவராக இருக்கிறார்கள். அவர்களை பிடித்து திருடன் கேட்கிறான், உங்களுடைய சட்டை பையில எவ்வளவு இருக்கிறது? முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 40 தீனார்கள் இருக்கிறது. திருடன் சொன்னாங்க 40 தீனார்கள் இருக்கிறது. திருடன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். திருடன் காசு இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல காசு இருக்கிற தெரிஞ்சா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம், பாக்கெட்ல இருக்கிற தெரிஞ்சா கூட இல்லைன்னு சொல்லுவோம். முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 40 தீனார்களுடைய பையில் சட்டை பையில இருக்கிறது. அப்பொழுது திருடனுக்கே மனம் மாறி போய்விட்டது. கேட்டான், இவ்வளவு தூரம் உனக்கு நான் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இவ்வளவு தூரம் நீ உண்மையை சொல்வதற்கான காரணம் என்று கேட்க பொழுது, என்னுடைய தாய் எந்த சூழ்நிலை பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். தாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வீட்டில் மட்டுமல்ல வீட்டுக்கு வெளியிலும் பலன் தந்தது. ஆக நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது, எங்களோட இருக்கும்போது நாங்கள் கண்காணிப்போட இருக்கிறோம், எங்களை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியல. பெற்றோர்கள் கவனம் செலுத்தி சரியான நேரத்தில் உபதேசம் செய்து கட்டுப்பாடுகளோடு வளர்ப்பார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்க்காதீங்க. நிறைய பேர் அந்த விஷயத்தை கையாளுறாங்க. நானும் என்னுடைய பிள்ளையும் ஃப்ரெண்டு மாதிரி. பிள்ளை சொல்லுது, நானும் எங்கள் தான் ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரிலாம் கிடையாது, தந்தை பிள்ளை தான். அன்பு செலுத்தலாம், நிறைய அன்பு செலுத்தலாம். தந்தை மகன் இடத்துல அன்பு செலுத்தலாம், மகன் தந்தை இடத்துல அன்பு செலுத்தலாம். ஃப்ரெண்டு மாதிரி போகக்கூடாது.
இந்த ஃப்ரெண்ட்லிக்கு அர்த்தம் இப்ப மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் கேலி கூத்துகள் தாய் தந்தை இடத்திலே நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். தந்தை இடத்திலே சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. தந்தைகிட்ட பகிர்றது தப்பல்ல, தவறான விஷயங்களுக்கு நண்பர்களை போன்று பகிர்ந்து கொள்வது தவறு. பிள்ளைகளிடத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்திலே தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மீது நம்ம அன்பு வச்சிருக்கோம். எப்படி தெரியுமா? கண்மூடித்தனமான அன்பு. வேண்டியதை வாங்கி கொடுக்குறோம் சௌரியத்துக்கு. என் பிள்ளை கேட்டுட்டா நான் எப்படி வாங்கி கொடுத்துருவேன். இப்பெல்லாம் வசதி படைத்தவர்கள் தான் கிடையாது. இன்னைக்கு ஆக லோ குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட, பொருளாதாரத்தில் ஆக பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட, நான் விவரத்துக்காண்டி சொன்னேன், யாரும் எனக்கு குறை சொல்லல. தன்னுடைய பிள்ளைகள் கேட்டு விட்டால் என்னால் முடியாது, இதை மாற்றிக்கொள் அல்லது சாதாரண பொருளை வாங்கி கொடுப்ப, இதெல்லாம் கிடையாது. என்னுடைய பிள்ளை கேட்டு விட்டது, நான் வாங்கி கொடுத்தாக வேண்டும். பிடிவாதக்காரனாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் என்ன சொல்றது தெரியுமா? அந்த பிள்ளை, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணுவி, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் எனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவி. வேற வழி இல்லை. ஆரம்பத்திலேருந்து பிடிவாதமாக வளர்த்துட்டோம், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டோம். கடைசி நேரத்தில் அது என்ன கேட்குது? ஆண் பெண்ணை கேட்குது, பெண் ஆணை கேட்குது. அதையும் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா அதிகபட்சமா என்ன செய்யறது கிடையாது, இந்த அரேஞ்ச் மேரேஜ் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் விசாரிச்சு பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. இப்ப காரணம் என்ன? பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்று சொன்னால் அன்பை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் கவனத்தோடு கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. சரி, பிள்ளைகள் கண் குளிர்ச்சியா வரணும், பிள்ளைகள் இறையச்சமுடைய உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு தலைவராக வரணும் அப்படின்னா நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய திட்டமிடுதல் சரியானதா? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய திட்டமிடல் சரியானதாக இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், பிள்ளையினால கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளையா இருக்கணும், இறையச்சமுடைய சமுதாயத்திற்கே உருவாக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்ப நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய திட்டமிடல் சரியான திட்டமிடுதலாக இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமே. ஆனால் பெற்றோருடைய செல்லம் கொடுப்பது என்பது பிள்ளைகளை யாரையுமே மதிக்காத தன்மையை உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? அதிகமான செல்லம் கொடுக்குறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சொந்தக்காரங்களே மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க. எதுக்காக? எங்க அம்மா இருக்காங்க, அத்தா இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் எங்க அத்தா கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் எங்க அம்மா நம்புவாங்க. உறவினர்களை மதிப்பது குறைவாகிவிட்டது. சதா காலம் இன்டர்நெட்ல என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் புழங்குகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். எந்நேரம் விட்டுட்டு அவுத்து விட்டாச்சு. இந்த இன்டர்நெட் மாதிரியான ஒரு மனிதனை கெடுக்கிறது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அவ்வளவு ஆகவிடிய சைத்தானே முதலிடமா நம்ம வைக்கலாம். என்ன காரணங்களுக்காக நாம் சேர்ச்சி பண்ணாலும் தவறான விஷயங்கள் தான் முதன்மையாக வருகிறது, எல்லோருக்கும் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதி வாங்கியிருக்கிறோம். மார்க்கம் என்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. ஒரு சில நேரங்களில், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி படித்த ஒரு செய்தி, சமூக வலைதளங்களில் ஒரு பெண், ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அந்த பெண், நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லை, ஐ எம் அலோன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ். இதை பார்த்துட்டு நெருங்கிய நண்பர்கள், ஆண் நண்பர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பிள்ளையிடத்தில் தவறானவர்கள் நடந்து விட்டும் சென்றிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கை சேதம். அல்லாஹ் ஜல்லஷானு நம்முடைய இல்லங்களை காப்பாற்றுவானாக, நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுவானாக, நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவானாக. சமுதாயம் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிள்ளைகளை பெற்றதற்கு பிறகல்ல, இஸ்லாம் சொல்லி தருகிறது, பிள்ளை பெறுவதற்கான திட்டமிடும் போதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். அதனால்தான் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் கணவனும் மனைவியும் ஓதக்கூடிய துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஓதிக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பா துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களுக்கு சைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்துரு, எங்க ரெண்டு பேருக்கு எதை நீ வழங்குறிய குழந்தை பாக்கியமாக, அந்த குழந்தைக்கு சைத்தானை தீங்கி விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு துவா ஓத சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளையை பெற்றதற்கு பிறகல்ல, பிள்ளையை பெறுவதற்காக அந்த திட்டமிடும் போதே நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், உண்மையை பேசுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பெற்றோர் எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? உண்மையை பேசுப்பா, அதுதான் முக்கியம். எத்தனை பேர்ட்ட சொல்றோம் நம்ம பிள்ளைங்கிட்ட? நேர்மையாக நடந்து கொள்,
நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய செய்தி. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லோரும் அல்ல சில இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், எப்படியோ நீ காசு பணம் சம்பாதிச்சுட்டு வந்தா போதும். பிள்ளைகளும் அப்படித்தான் உருவாகுறாங்க. வெளிநாட்டுக்கு போவோம், எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி காசு சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நீ நேர்மையாக நடந்து கொள், நாணயமாக நடந்து கொள், உண்மையை பேசு. இதுவெல்லாம் என்னுடைய பெற்றோர்களை சொல்லக்கூடிய இதை நாம் பார்க்க முடிவதில்லை. ஒரு தந்தையாக தன் மகனுக்கு செய்த உபதேசங்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த உபதேசங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைக்காத. அவனுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஷிர்க லதுலுமுன் அலீம், இணை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அநியாயம், அதனால இணை வைக்காதன்னு சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு. அடுத்து சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நீ கவனமா இருக்கணும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும். உன்னுடைய தாய் எப்படி தெரியுமா உன்னை பெற்றெடுத்தால்? வகனின் அலா வகன், பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக உன்னை பெற்றெடுத்தால். அந்த தாயை நீ கவனிச்சுக்கிறணும். அப்படியே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? உபதேசம் செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம சிறுபிராயத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காததுனால விளைவு என்ன அப்படின்னா, பெரிய நாளானதுக்கு பிறகு நம்மளை கவனிச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் புலம்புகிறார்கள் தெரியுமா? என்னுடைய பிள்ளையை என்னை கவனித்துக் கொள்றது இல்லை. காரணம் என்ன? சிறு வயதை நம்ம அவங்க தீனை கொடுக்கலையே, உண்மையை பேசுன்னு சொல்லி கொடுக்கல, நாணயமா நடக்குன்னு சொல்லி கொடுக்கல, தீன்படி வாழணும் பள்ளியாசல் பக்கம் அனுப்பல. ஒன்றை நினைவுபடுத்துகிறேன், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் சரியாக நடக்கல அப்படின்னா நாம தான் ரோல் மாடல் நம்முடைய பிள்ளைக்கு. ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு வந்து ஒழு செய்யுன்னு சொன்னா செய்யாது, என்னை மாறி நீ செய்யுமான்னு சொன்ன என்ன செய்ய? பைப்பை திறந்து விட்டு இப்படி செய்யுமான்னு செய்ய ஆரம்பிச்சிடும். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல்கள். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்கல, சாலிகான பிள்ளையை கொடு. ஜக்கரியா நபி கேட்டாங்க, வஜ்அலு ரப்பி ரலியா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் பெற்ற பிள்ளைகளை எனக்கு கொடு. நபிமார்கள் கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கூட நம்ம கேட்கிறோம், சாலிகான பிள்ளையை கூடன்னு கேட்டாங்க, உன்னுடைய பொருத்தம் பெற்ற பிள்ளைகளை கூடன்னு கேட்டாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்குறோமா? நம்ம தான் கேள்வி கேட்டுக்கிறோம். பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கணும், என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? ஏதோ வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறோம், பாடல்களை சொல்லிக் கொடுக்குறோம், என்னென்னமோ சொல்றோம், இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, பிள்ளைகள் எதற்காக என்ற கேள்வி வரும் பொழுது, பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாளைக்கு நாம் இறந்ததற்கு பிறகு என்னுடைய அத்தா மௌத்தாயிட்டாங்க, என்னுடைய அம்மா மௌத்தாயிட்டாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கான துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இப்படி ஒரு பிள்ளையை நம்ம உருவாக்கினோம் அப்படின்னா நாம் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய சந்ததியினர்களை அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக, நாளைக்கு மறுமையில நமக்காக வேண்டி சும்மா துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.